எடுக்கிறதா முடிஞ்சு போயிருவேன் சாமி அவன்கிட்ட போனா முடிஞ்சு போயிருவேன் குண்டு கூதி யானை தும்பு கையில வாயில பாரு எப்படியா கொட்டாய் விடு அந்த ஆளு வரமாட்டேங்குதுப்பா அந்த ஆளு கேமராக்குள்ளே வரமாட்டேங்குது பெரிய உருவத்துக்கு உள்ள வர சொல்லு பாரு 16 கோணங்கள் 16 கோணங்களிலே சொல்லக்கூடிய வந்து பார்க்கிறோம் ஆஹா எங்கு பார்த்தாலும் நீர் நிலம் மரம் செடி கொடி என்று சொல்லக்கூடிய பூண்டுகளே கண்ணுக்கு தெரிகிறது. என்னை படைக்க வந்தவன் யார்? என்னை குறைக்க வந்தவன் இவ்வளவு அழகோடு பிறந்தேனே. சண்டாரடி அதை பத்தி நினைக்காதடி, அழகை பத்தி மட்டும் சொல்ல இரு வரை ஃபுல்லான அழகு. என்ன சொன்னப்ப தெரியுமா? அருவாமணிக்கு மேல போற ஒரு தேவா திறந்து பாரு, அந்த மாதிரி அழகை பத்தி பாத்தீங்கன்னா பல்லு போல கட்டு போறோம். என்னடா அழகாக இருக்கு அழகு இல்லையா? நாங்க ஒரு வேலை அழகு இல்லையா அந்தஸ்து இல்லையா? என்ன அழகு ஏங்க? உங்க 4 பேருக்கு தொலைவிட்டு இருந்தாங்க, உங்க 4 பேருக்கும் தொலைவிட்டு இருந்தீங்க. பாபாசே இதுதான் பார்த்து நல்லா இருக்கும். ஆமா நீங்க அழகு தோசம் இல்ல ஏங்க கூத்து இல்லைன்னா நாங்க கான்ட்ராக்ட் பிடிச்சி வேலை செய்யறோம். இந்த தார் ரோடு நிலப்பாலம் வேலை செய்யறாங்க பாத்தியா, அந்த நிலப்பாலம் தான் வேலை செய்யறது கான்ட்ராக்ட் எடுத்து. ஆமா இந்த வருஷத்துல 32 பேரை வேலை செஞ்சேன். 32ல 31 வெற்றிகரமாக கட்டிவிட்டுங்க. சரி 32வது பாலம் மட்டும் நானும் என்னென்னமோ பண்றேங்க. மழை வந்தா அடிச்சுட்டு போயிருது, உள்ள பூந்தல பிடிச்சிட்டு போயிருது, நிக்கவே மாட்டேங்குது. சரி சரி சல்லி மழை மட்டுமே 2 லட்சம் ரூபாய் வேஸ்டா போயிருக்குது. 2 லட்சம். ஆமா அதனால நீங்க 4 பேர் எங்க கூட வந்தீங்களா, இந்த மாதிரி வளர்த்தி ஒரு வாரை எடுத்து அதை பூரா சீவி உங்க 4 சூத்திரி சொருவி கொண்டு போய் அங்க வச்சுட்டோம்னா அப்படியே டிஸ்டி புஸ்டி எடுத்து இருப்பீங்க 4 பேரும். அப்புறம் பார்த்தா டிஸ்டி கமிஷன் கூட வைக்கல ஓரா குட்டியை மூடி கட்டி லண்டன் புடிச்சு கத்திக்கல் போட்டு அது உனக்கு சம்மதம் இல்ல. இத கையில பொடி புடிச்சுக்கிட்டியா? இந்த ஆர்டர் இப்படி உக்காரு. அதான் அங்க போவாத இங்க வா. இப்படி வச்சு உக்காரு. நல்லா பாத்துக்காங்க. இந்த நாகம்மா கோயில்லாம் பாத்தீங்கன்னா கும்பிட்டு உட்காந்துக்கிட்டு அதே மாதிரி சொல்லு. ஏன் கோவம் வருது நாய் காட்டம்? சீலா தேடி பார்த்தோம். ஆமாங்க இந்த கிழந்து சீலா தேடி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ஓடுறாங்க. என்ன சூரிய பகவான் நான் உன்னை பிறக்க வைக்கிற பெண்ணங்கள் தலைநடிக்கு ஓடுறான். அப்படியா? ஓடட்டும் இருந்தாலும் இன்னும் 23 திசை புறப்படுவோம். தேடி பார்ப்போம்.
அக்க போறப்புண்டா என்ன எங்க அவன் ஓடிட்டு போச்சா அங்க ஏறி கை கால் வரதுக்காக உன் கூட்டுக்கு சோறுக்கு போக முடியாது என்னை பிறகு வைத்தாயா அப்படி என்று கேட்கும் பொழுது நான் உன்னை பிறகு வைக்கவில்லை உங்களை பார்த்தால் பயமா இருக்கிறாண்டி அந்த ரெண்டு சராச்சரமும் என்னை பார்த்து பயந்து ஓடுகிறான் இருப்பதோ யாரு தாய் தந்தை இருப்பாரா அந்த யமனே எங்களை கண்டு கனியில பிறந்தவர்களே ஆங்கார கோபமுடையவர்களே உங்களை பேக்க வைத்தவன் நான் இல்லை அப்படி என்று ஓடுகிறான் புறமுதுகு காட்டி ஓடுகிறான் எங்கடா செய்யறாங்க அந்த காரியம் யார் செய்யற அந்த காரியம் ஓடுகிறான் என்னை கண்டு எங்களை கலகை கண்டு மதிமயங்கி ஓடுகிறான் உன்னை பெத்தவங்க நேரம் இருந்தாலும் ஆசையே வெறுத்து போயிருவாங்க போயிட்டு விடுவேன் தெரியும் உனக்கு ஏச்சோட பேர் டீ ஊத்துறியா ஓம்பா கொடுக்குற ஒரே ஒரு திசை ஒரே ஒரு திசை அந்த திசையை மட்டும் போய் பார்த்தால் படைத்தவன் எவனாக இருந்தாலும் அந்த திசையிலே தென்பட வேண்டும் அந்த படைத்தவன் விடக்கூடாது அப்படி ஒரு வேலைகளை ஏற்றால் அல்ல சண்டாளனை கேட்க வந்து அப்படி இல்லை அப்படி பண்றீங்க இருக்கிறது ஒரு தசை தான் இருக்குது ஒரு தசை போலான்னு சொல்றீங்களே
எங்களுக்கு ரொம்ப கலப்பா இருக்குதுங்க. காலோட மூத்திரம் வருது. அதனால கொஞ்சம் கோட்டை குடிச்சிட்டு போலாமே. கேவரா டே பேப்பே போட்டா. நாங்களும் கேவரா நிக்கலையா? பாபே ஏ கமலடா டே. அவட்ட வலிக்குதுடா ஒரு செவன போய் சொல்றடா. டேய் நாளைக்கு வீட்ல கொடுக்கறடா பக்கத்து வீட்ல யா. அப்பா வரட்டி சார். அப்பா ஒரு செப்பையே உடைச்சு போச்சு. உண்மையிலே சொல்றேன், பண்ணியா அடிச்சா ஒரு ஊருக்கே கறியும். காமெடி பண்ணாத. போறமே பண்ணி வரதுக்குள்ள உஷாராயிச்சா. சண்டாலா உழைக்கிறான் அடிக்கடி வேணும். நம்ம உங்களை ஆறா 2 பேர்த்தையும் கூப்பிட்டு நல்ல கூத்து இப்ப இளவு கூத்தாவது உங்களால. அடிக்கடி நெருக்கடி செய்தால் இது ஆபத்து கறிகுறி. என்ன பண்றீங்க? கையில பிடிச்சிக்கிட்டேன். கையில பிடிச்சி தண்ணி வர போட மாட்டேன். என்ன சொல்றேன்? அனுபவம் பேசுறேன். பார்க்கல மறந்து போயிடுச்சு போல சுவாமிகள். நான்கு திசையிலே 3 திசை சென்று பார்த்தோம். இன்னும் இருந்தது ஒரே ஒரு திசையானது. ஒரே திசை. அது என்ன திசை? அந்த திசை. அந்த வட திசை. அந்த ஒரு திசையும் பார்த்தால் பார்த்துப்பா. சண்டை போடாதீங்க கேட்டியா? சண்டை போடாதீங்க. சண்டை தேடி பார்க்கும்போது ஐயா எருமடிங்க. கால தூக்காத கால அடி வச்சு வாதனை கட்டி தூக்குது. அது அடி வைத்து. அடி வைத்து தேடி பார்க்கும் போது எங்களை பிறக்க வைத்தவர் எங்கடா போயிருப்பா? எங்க போயிருப்பா? கண்டார கூப்பிட வைக்கிறா. ஏங்க கோதாவரியில எங்க கண்டு காட்டுங்க நீங்க? மகனே உங்களை பிறக்க வச்சு அப்பா அம்மாவை நாங்க தான் பார்க்கணும். அப்பா மகனே அப்பா மகனே அப்பா 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 ஓய் ஏ அப்பா சொல்டா மகனே அண்ணே அப்பா ஓய் என்ன எப்படா பக்த உங்க அம்மால ஓட்டி பக்த அம்மால நீடா கேட்டா நாங்க போறது அக்கிரிங்கற எங்க அம்மா கிட்ட போற என்ன புண்டை கேட்ட கொண்டாட்டி புண்டை நக்க ஏய் கண்டானே என்ன அடிச்சு போடாதீங்க. அப்பா மகனே அப்பா ஏ மகே கண்டாரம் அப்பா மகனே மகனே அவங்க ஏமாட்டன கோயில வந்து
நீ மட்டும் அடிச்சு பாக்குறா குச்சி கட்ட ஈ போய் சேர்க்கணும் சூப்பர் ஆள போடுற டே பொறுமையாடா அவன் அப்படியே இதான் நான் கட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படியே நம்மளுக்கு அனுப்பிடலாம் வழியா வழிகளுக்கு வானுலகம் மண்ணுலகம் என்று சொல்லக்கூடிய சரி சரி 7 உலகத்திலையும் சென்று பார்த்தோம் சுத்தி பார்த்தோம் படைத்தவர் யாரா இருந்தாலும் காணலாம் என்று யாருமே இல்லையே எங்கு போவது எங்கு தேடுவது ஏதோ ஒரு பக்கம் போங்க பிறக்க வைத்தவர் தெரியவில்லை ஆமா ஒரு மனிதனாக பிறந்தா தாய் தந்தை வேண்டும் ஊனுங்கடே உங்கூட்டு இடியலுங்க எல்லாம் பின்னாடி ஊம்படுகிறாங்க ஊம்படுகிறாங்க ஒரு குழந்தையா மனிதனாக பிறந்தா தாய் தந்தை வேண்டும் தாய் தந்தை இல்லாமல் இந்த உலகத்தில் எவராலும் பிறக்க முடியாது தாய் இல்லாத பிள்ளை தருதலை பிள்ளை என்று பேர் வரும் தலையே அடிப்பாராம் ஆமா இருந்தாலும் தாய் தந்தை பேர் தெரியாமல் நம்ம வாழ்வதை விட இந்த அக்கினியில வாழ்வதே பேர் என்ன அக்கினியில பிறந்தோமோ அதே அக்கினியிலே ஆமா நாம இறப்பதே மேல் என்று சொல்கிறேன் உண்மைதான் சாவும் அவர்கள் அக்கினி சுவாலத்தை என்ன நெருப்புல சாவறீங்களா ஆமாடா வாதா அத சரி திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் தாய் வந்து யார் என்று தெரியாமல் நாங்க உயிரோடு இருப்பது ஆமா இறப்பதே மேல் ஆமா அனாதையா திரின்னு நம்ம சோத்து வழியில பிரதம அக்கினி தீரே எங்க உயிரை நாளை மாத்தி கொள்ளும் செய்ய எப்ப செய்யறேன் வெள்ளப்பட்டாள் கண்ணே மக்களே அக்னிபாலர்களா செவிகளிலே ஏதோ ஒரு குரல் வாசி வாடே வாடா என்று குரல் வாசி யார் என்று தெரியவில்லை ஒருவேளை தாய் தந்தையா இருக்கலாம் நம்ம வரலாறு எப்படி என்று கேட்டுக்கொள்ளலாம் ஆமா அதைதான் தாய் தந்தை ஏன்னா யாரையும் காணாமல் வாழ்ந்து வந்தோம் பீடி ஒரு நாளைக்கு ஒருங்கிட்டு குடிக்கிறேன் சிலப்போ தான் செய்யும் கொஞ்சம் கம்மியா குடிக்கிறோம் இன்று ஏதோ ஒரு குரல் எங்கு வருகிறதோ அந்த வழியை தடுங்க நாயாவே வந்துட்டேன் நம்ம சகராக இருக்கிறாங்க கற்பனை நீ எங்களுக்கு தெரியாம இப்படி முதுகு காட்டிட்டீங்க நான் எப்படி வீடியோ எடுக்கிறது அம்மா கொஞ்சம் திரும்பமா அம்மா அவனே என்று அறியாமல் இருக்கின்றா மறைக்காம நின்னுமா ஆமா நீல நிலத்தோடு கோடாரி பண்ணும் கோழிப்பட்ட கண்ணாகும் சப்பட்டி இல்லாத கீரப்பட்ட இஷ்டம் வைத்துக் கொண்டு
அதுக்கெல்லாம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய குறப்பா சரியே மக்களா ஒரு கத்தி குடிமா குடிச்சு அழுவாயா அவன் பிள்ளைங்க ஏங்கி கிடக்குறாங்க அக்கினியில வேர்க்கிட்டு போயிட்டு பாவம் தவிக்கிறாங்க ஆடுறாங்கப்பா கோமாளி இதுக்கு மேல எடுக்கணும்ல அப்பா அடிக்கிறா மக்களா அம்மா ஓ தாயே அம்மா ஓ பிள்ளைங்கடா ஓ தாயே ஏமாமா வாத்தாயா வாத்தாயா நீ அந்த கைமதி ஏய் ஓ தாயே அந்த கொழுப்பேறிய மகன் கொண்ட பூண்டை பூண்டு 130 ரூபாய்க்கு கிதிக்கிறா 400 ரூபாடா ஆடா முதுகெலும்பு இல்லாத மூட்டை பூச்சி இல்ல அம்மா ஓ தாயே என்று அழைச்சி அம்மா ஓ தாயே வர்ற ஓ தாயே ஜோர் தாய் ஓ தாயே ஓ தாயே அம்மா தாயே அம்மா தாயே ஏன் அம்மா இப்படி இருக்கிறாய் நான் பெற்ற பாலகரா இந்த தாயோட பாதத்தை மனித பண்ணினார பரந்த பூவலையில் இல்லப்பா நான் அப்படிலாம் இல்ல சக்கரை என்றென்றும் என்றென்றும் சுப சேமத்தோடு வாழ்ந்திருப்பீர் வாழ்ந்திருப்பேன் என்று சொன்னால் போதுமா வஜுலகிறீர்களே வாழ்ந்திருப்பேன் மகனே எங்க இந்த வைகத்திலே கோடிகாலம் வாழ்ந்திருப்போம் பாலகர்கள் நாங்கள் நால்வரும் ஒரு முறை போல உருவாங்க 4 பேர் ஒரே மகமாக இப்படி அக்கினி வேள்வியில பிறந்திருக்கின்றோம் எரிகின்ற அக்கினி வேள்வி ஒரு மனிதனா பிறந்தோம் 10 மாதம் 300 நாள் 3000 நாடிகள் அங்கத்திலே குழந்தை சுமந்து விட்டுருப்பாங்க அக்கினி வேள்வியிலே நாங்கள் இப்படி பிறந்தோம் பிறக்க வைத்த காரணம் என்னம்மா மகனே இதோ உங்களை பிறக்க வைத்த தாய் நான் தான் நீ தான் என்று சொல்கிறாயே சொன்னேனே வரலையா அம்மா என்ன எனக்கு தான் வரையில என்ன பண்ண போறீங்க அதனால உங்களை எதற்காக பிறக்க வைத்தேன் தெரியுமா தேவர்களை சிறைபிடிக்க வேண்டும் தேவர்களை சிறையெடுக்கிறதப்பா சிறைபிடிக்க வேண்டும் உண்மைதான் உன் தாயோ உமா பார்வதி உலகத்தை படைத்த உமா பார்வதி உமா சக்தி நான் சரி உண்மைதான் உன் தந்தையாரா சிவபெருமான் சிவன் கொடுத்த சாபத்தினால இன்னைக்கு இந்த தில்லை காலியாக ரூபம் கொண்டு இன்றோடு ஒரு வருடம் முடிந்து விட்டது தேவர்கள் எல்லாம் இந்த உமா பார்வதி இல்லை என்று பாராமல் சிவனே பெரியது என்று சொல்லி சிவன் பாதத்தை தொழுது போறாங்க சிவன் தான் பெரியவனா இந்த உமா பார்வதி பெரியது என்று சொல்லி இந்த தேவர் ஒவ்வொரு ஏவருக்கும் என்னுடைய புகழை போட்டு புகழ வேண்டும் உண்மைதான் அம்மா தேவரை என் பாதத்தை போடுவதாக இருந்தால் கவலை கொள்ளாதீர்கள் உனக்கு மகனாக பிறந்த நால்வர்கள் தரணிலே வாழுகின்ற வரையில் ஒருபொழுதும் உங்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் அதை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் அந்த சொல்மிக்க வந்திரமில்லை தாயின் சில கோயில் இல்லையா தாய்க்கு ஒரு இலக்கம் வேண்டாம் அது மகனுக்கு இல்லையா ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் ஒரு அருமசி தீராத அன்னமும் கோபத்தை அடக்காத வேதனும் ஒரு குருவனை கேளாத சீரனும் தகத்தை தீராத தண்ணீரும் தரித்திர வழியாத பெண்ணீரும் இந்த 7 உலகில் பயனில்லையா உண்மைதான் மகனா பிறந்துட்டா போதாது தாய் தந்தை நான் என் தாயை என்ன மாதிரி அச்சனம் காப்பாற்றணும் தண்ணியை விடல என்றால் உயிரையே விடக்கூடியவர்கள் அவர்கள் யாரை பத்தினாலும் பேசல அம்மாவை பத்தி கூட சொல்லு ஒத்துக்குவோம் எங்க அப்பா பேசாத எங்க அப்பா 200 ரூபா கொடுப்பான் தாயை எங்க அம்மா 10,000 கொடுப்பான் நல்ல மனுஷன் 4 பேருக்கு நீயே பிறக்க வச்ச ஆமாப்பா ஏப்பா ஏமா 2 பேர்த்து பிறக்க வச்ச ரைட்டு ஒரு 2 பேர்த்து ஏன் இப்படி பாவம் பண்ணி விட்ட என்ன ஆகுது
ஒருத்தன் தண்ணிட்டாங்க ஆட்டம் இருக்கான், ஒருத்தன் சீக்கிரம் வந்து கோழி ஆட்டம் இருக்கான். ஏன் அவங்க 2 பேரும் மட்டும் அப்படி? எப்படி சீக்கிரம் வந்தவன் தண்ணி பேரல கடைக்குடிடா கடைக்குடி சல்லு மேல லாஸ்ட் வருங்களா? ஆமாடா மீன் பிடிக்கிறதுல எக்ஸ்போர்ட் அடி சுட்டு இருக்கான். மகன்களா அப்படி இருந்த போதிலும் அக்கினியிலே பிறந்த உங்களுக்கு பெயர் சூட்ட வேண்டும் அல்லவா? உண்மைதான் மகனே. அம்மாளை மழை பிடிக்கப்படாது அண்ணா. தாயப்பா நானு உமா பார்வதி. அம்மா எங்களுக்கு ஏதம்மா தாயி? செத்த நாயும் இல்ல பெத்த தாயும் இல்லை. நான் இருக்கிறேனப்பா. இருந்த போதிலும் இதோ உங்களுக்கு பெயர் சூட்ட வேண்டும் அல்லவா? முதல் பிறந்தவர் யாரு? இதோ முதல் பிறந்தவன் என் முதல் மகன். இவனுக்கு பெயர் உண்மைதான் சிங்கமுகா சூரன். அவருக்கு நேர்களையோன். இதோ உன்னுடைய பெயரோ புலிமுகாசூரன். என் பெயர் புலிமாசூரன். புலிமுகாசூரன். புலிகரவால் புலிமாசூரன். படுமுகரவாசூரன். புலிமாசூரன். இதோ உன்னுடைய பெயரோ கெஜமுகாசூரன். கெஜமுகாசூரன். கடைசியா பிறந்தவன் நீ. உன்னுடைய பெயரோ கனமுகாசூரன். என்னுடைய பெயர் நண்டு மகாசூரன். கட்டையை நண்டு மகாசூரனுக்கு. அப்பா ஒரு மனிதன் பிறந்தா அவருக்கு ஒரு பட்ட பெயர் உண்டு. ஆமா இருந்த போதிலும் இப்ப நாங்க என்ன பண்ணோம்? சிங்கமகாசூரன், புலிமகாசூரன், கஜமகாசூரன், கண்டமுகாசூரன் நீங்க அனைத்து பேருமே சென்று தேவரை சிறைபிடிக்க வேண்டும். தேவரை சிறைபிடிக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு சாகாதவர் வேகாத உடல் போகாத செல்வங்கள் நித்தவர் ஆயுசு நித்திய பூர்ண ஆயுசு எங்களுக்கு முறை கொடுமா முறை கொடு முறை எதுக்கு படிக்க வரம் கொடுமா சாகாத வரத்தை கொடுத்தாதான தேவரை சிறைபிடிக்க முடியும். நாளைக்குள் கொட்டத்தை அடைச்சி அங்கே கிரி மருந்துகளுக்கு விருந்தளித்து நாள் வரும் ஒரே சாகாதவர வேகாதவர அழியாத செல்வம் போகாத நித்திய தத்துவம் அத்தனை வரங்களை கேட்கின்றாய். மகன்களா ஒரு மனிதனாக பிறந்தார். பிறக்கும் பொழுதே இறப்பென்று எழுதி விடுவார். இருந்த போதிலும் உங்களுக்கு வரம் எப்படி தெரியுமா? இதோ நீங்க கேட்ட பிரகாரம் வரம் தருகின்றேன். ஆனா நீங்க கேட்ட பிரகாரம் அந்த வரத்தை தர முடியாது. சாகாத வரத்தை கொடுக்க முடியாது. இறப்பொன்று இருந்தால் இறப்பொன்று உண்டு. இறப்பொன்று இருந்தால் இறப்பொன்று உண்டு. இறக்க போல பிற சமம் என்க. ஆமா ஒரு மனிதன் பிறவிலே என்னையா இருந்தாலும் சமமா. அதனால அந்த வரத்தை தர முடியாது. தர முடியாது. அண்ணா அண்ணா தம்பி இதை இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்டு போயிருக்கலாம். அப்படி இருந்தாலும் இதுக்கு ஒரே வழி. கதை தெரியாது. உங்களை மடிப்பதாக இருந்த உங்கள் உயிர் போவதாக இருந்த உன் தாயாகப்பட்ட இந்த தில்லைக்காளி என்னால் மட்டுமே முடியும். பெத்த மகனை எந்த தாயாவது கொல்லுவாளா? சொல்ல முடியாது. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. உண்மைதான். இருந்த போதிலும் ஒரு தாயே பெற்ற மகனை கொல்ல போவதில்லை. என் கையால் மட்டுமே மடிவு. அது எப்படி தெரியுமா? இதோ உன் தாயாகப்பட்டவள் அம்மா ஒன்று உடல் 4ஆக இருக்க வேண்டும். அப்படியே நீ எங்களை கொல்வதாக இருந்தாலும் நீயோ உன்னுடைய உருவத்தை 4ஆக பிரித்து உண்மைதான் 4 திசைக்கு ஒரு காலியாக வந்தால் மட்டுமே எங்க 4 பேருக்கும் அறிவு வர வேண்டும். உண்மைதான். அப்பேற்பட்ட வரத்தை கொடுக்கிறாய். அப்படி வரத்தே நான் தருகின்றேன். கற்று தாமத வேண்டாம். உடனடியாக சென்று இதோ படைக்கும் கருத்த பரமன் என்று மாறாமல் தந்தையாகப்பட்ட சிவபெருமான் என்று மாறாமல் தாய் மாமன் வாய கண்ணன் என்று மாறாமல் தேவாதி தேவனுக்கெல்லாம் அதிபதி தேவேந்திர மன்னன் என்று மாறாமல் சித்திரபக்தர் யாராக இருந்தாலும் சரி அடித்து உதைத்து அநாகரிகம் செய்து கட்டி ஓட்டவர்களை இழுத்துவதை கரங்களிலே போட வேண்டும். பாதத்திலே போட வேண்டும். எட்டு வெட்டு குட்டி வீரன் நமக்கு 4 பேர் சிங்கத்தை போல வருகிறோம். எப்படி சிங்கத்தை போல? ஆமா புறப்படுமா? அப்படியே இருந்தாலும் தேவெல்லாம் சூழ்ச்சிக்காரர்கள் போவதாக இருந்த உன் தாயாக ஓட்டவர் பிறக்கும் பொழுது 10 கைகளோடு பிறந்தவன். ஒரு கையில ஈட்டி, ஒரு கையில கிங்கினி, ஒரு கையில கபாலம், ஒரு கையில வில்லம்பு, ஒரு கையில திரிசூலம், ஒரு கையிலே வீரவாள் வீரச்சாட்டு என்று சொல்லக்கூடிய 10,000 தோள் பிறந்தவள். அது இல்லப்பா
நீ மட்டும் பிறக்கும் போது 10,000 தோர் மருந்து எங்களுக்கு ஒரு 50,000 வேண்டும் யாருக்காவது கொடுத்துருக்காங்க 10,000 இல்லப்பா 10,000 என்னுடன் உள்ளது இதோ வீரச்சாட்டை வீரவாள் பிரித்துக் கொள்ளுங்கள். நாங்க பண்ணி குத்துற வேலை கொடுமா நான் என்ன பண்ணட்டும் உடனடியாக சென்று தேவகிரி வேண்டும். சற்று தாமதம் வேண்டாம். கவலை வேண்டாம். தேவா தேவரை சிறப்பிடி தம்மா நான் கொண்டாந்து கொடுக்குறோம். அப்படி ஆகட்டும். பார்த்து பதமா சென்று வருங்க. வருதுடா வருது உள்ள போது ஒரு ஆட்டம் போட்டாப்பா மூஞ்சி தெரியல பின்னாடி போ. சிரி போதும் போதும். சாம்பார் ரசம் மட்டும் போட்டா போதாதா போரும் கொஞ்சம் போட்டாதான் நல்லா கண்டுபிடிக்கிறது. ஓய் கொஞ்சம் சத்தமா சொல்லு. இந்த தெய்வலோகத்துக்கு அதிபதி ஆகின்ற தேவேந்திரன் எங்க போனா தம்பி 4 திசைக்கு 4 பேர் போய் உதயாகணும் 30 நிமிஷமா நம்ம கிட்ட திருந்து நம்ம கீழே மண்ணல தரையில விழுகணும். படாடியோட கொஞ்சம் அடிபட்ட குளித்தி போடு அப்படி கஷ்டப்பட்டு நீ கொடுத்தாது அதை என்ன நாங்க யாரா எங்களை பார்த்தா தெரியவில்லை. எவ்வளவுதான் சுமி அடிச்சாலும் காலையில் 1,200 இல்லை. என்ன அடிக்கணும் அதே சந்தேகம் தான்.
கொஞ்சம் உள்ள போகுது இன்டர்ன உள்ள போகுது சொல்லுங்க. யாரு என்ன தெரியல, என்னோட நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க. ஏண்டா வண்டிய பாதத்தை படிங்க, பாதத்தை படிச்சு வேணுங்க மரத்தை வாங்கிட்டு போங்க. நல்லா பாருங்க. 10 குட்டி போடுமா நாய்க்கு? அது ஒரு குட்டி வீச்சு குட்டியாட்டம் போட்டுருச்சு. நாய்க்கு பொட்டை நாய் 10 குட்டி போடுமா? இந்த 9 குட்டி பால் குடிச்சா பொறுக்கணும் நாய்க்கும். இந்த கடைசி குட்டிக்கு பால் கிடைக்காதான், பால் பத்தாது. அது புடக்கட்டையா இருக்குமா? அப்படி 10வது பால் குடிச்சு போட்டு இப்படி நின்றுக்கிட்டு அண்ணா தம்பி ஏன் ஊமை பண்றதா நிக்கிற? உன்னுடைய பேரு புகழ் எடுத்து உரை பின்னாடியே அது மொன்னே யாரா நீங்க? நான் யாரு தெரியலையா? தெரியல. இது அட்டையில திராட்சமோ ஈரான் 14 லோகமோ என் பெயரை சொன்னால் உன் பேரை சொன்னா என்னுடைய பெயரை சொன்னால் கிட்ட நடக்க வேண்டும். யாரா நீ? உன் பேரு தான் என்னடா? என் பெயரோ சிங்கமுகம் படித்தது போல் என் பெயரோ சிங்கமகாத்தூரு. சரி, இங்க எதுக்கு வந்தீங்க? விளையாட வந்தா வந்து தேவலோட அதிபதி எல்லாம் சகல மும்மூர்த்தி தேவர்கள் என்னுடைய திருமணி பாதங்களை பணிய வேண்டும். பணிய முடியுமா முடியாதா? உந்தன் பாதம் நான் பண்ணிடுவா. என்னுடைய பாதத்தை வைத்தால் உனக்கு உயிர் வச்சு தருகிறோம். இல்லையென்றால் இங்கேயே ஆக்காக்கே கிழிச்சு அப்படி உன் பொண்டாட்டி அண்ணனை வச்சு என்ன இப்படி சொல்லுது? 2 வீச்சு எடுப்பா. போடு 2 ஐய வீட்டு கறிக்கு ஏற்றி போடு. போடு 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 போடு. கிண்டர் நாய் பேர் போடு. விட்றா, உள்ள தூக்கி போடு, உள்ள தூக்கி போடு. வெளியே விடாத, ஓடி போயிடும். வெளியே விடாத. நீ இப்போ பெரிய நீ போடுனா உள்ள தூக்கி போட. மெதி தலை மெதி அப்படி விட்டுறாத விட்டுறாத. இப்படி ஓடுறான் பாரு. இப்படி அப்படி இங்க கண்ணு பாருங்க சாமி. கண்ணு இங்க விழுது பாப்பா. கொஞ்சம் சாட்டு மேல தூக்கிடி. எங்க போனா இந்த உள்ள தூக்கி போடுங்க. அவன் செத்து போயிடுவான். அவனுக்கு ஒரு கூட்டாடுற மாதிரி ஆயிடுச்சு. டேய் ஒண்ணு அடிக்க மாட்டேன். டேய் நீ ஓடாண்டா. ஒண்ணு அடிச்சா எங்களுக்கு தான் கேவலம். நீ அப்புறம் ஊதுங்க. அங்க வா. இல்ல உட்காருவியா? உன் பொண்டாட்டியை நாங்க பார்க்கணும் கூட்டிட்டோம். அவன் ஓடி போயிட்டா. நாங்க பார்க்கணும், பிடிக்கணும், தட்டி பிடிக்கணும். சரி இரு போடு. கண்ணே இதாடி தேவி ஒண்ண கூறி அந்தாண்டுக்கறானா. தேவி ஓடிடுச்சு. சாமி ஜெயலலிதா மாவட்ட உட்கார்ந்துட்டு விட்டுறாங்க விட்டுறாங்க.